Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.1 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் படியையும் காண்க. ஒவ்வொரு உறுப்போட படி என்னன்னு பாரு. மேலும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. தனித்தனியா ஒவ்வொரு உறுப்புக்கும் படி என்னன்னு பார்க்க சொல்றாங்க. பார்த்து முடிச்சு அடுத்து அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி என்னன்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாமா? முதல்ல அந்த பல்லுறுப்புக்கோவையை எழுதிக்கிறேன். முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம், இதனுடைய படி என்ன? இதனுடைய படி 1, இதனுடைய படி 8. அப்ப 1 + 8 = 9. இந்த உறுப்புக்கு. ரெண்டாவது உறுப்பு 2 + 3 + 2 எத்தனை? 5, 5 2 7. அடுத்து இந்த உறுப்பின் படி 1 + 1 2. அடுத்து இதோட படி 2 + 1 3. ஓகே. அடுத்து 2 மாறிலி. மாறிலியின் படி என்னது? 0. மாறிலி படி 0. ஓகே. இப்ப பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் படி எழுத சொன்னாங்க, எழுதியாச்சு. பல்லுறுப்புக்கோவையின் படி. பல்லுறுப்புக்கோவை (6ab⁸ + 5a² b³ c² -7ab + 4b² c + 2 படி = மிக உயர்ந்த படி. இருக்கிறதுலேயே மிக உயர்ந்தது எது? 9 தான் இருக்குது. அப்ப இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி 9. பல்லுறுப்புக்கோவையின் படி மிக உயர்ந்த படி தான். எந்த உறுப்புல இருக்கோ அந்த படி தான் இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. இருக்கிறதுலேயே பெரிய நம்பர் எது? இது எல்லாத்துலயும்னா 9 தான் மிக உயர்ந்தது. ஸோ அதுதான் இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. ஓகே.